குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். ஆபரேஷன் மேகாலயா 15 எம்எல்ஏக்களை வாங்க திட்டம். டிவிகே ஆட்சிக்கு எதிராக பெரும் சதி. தாவிக ஆட்சியை கவிழ்க்க நடந்த சதியில் யூடியூபர் திருநாவுக்கரசு உட்பட 12 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதில் ஊத்தங்கர எம்எல்ஏ இளையராஜா மற்றும் உசிலம்பட்டி எம்எல்ஏ விஜய் ஆகியோரை தொடர்பு கொண்டு பேரம் பேசும் முயற்சிகள் நடந்ததாக கூறப்படுகிறது. கைதான 12 பேரில் கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகர் ஆகிய மூவரை 2 நாட்கள் காவலில் எடுத்து போலீசார் விசாரித்தனர். அதில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகியோர் வழிகாட்டுதல்படி இந்த கும்பல் செயல்பட்டு வந்தது தெரிய வந்தது. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவிக ஆட்சியை கவிழ்க்க ஆபரேஷன் மேகாலயா என்ற ரகசிய பெயரில் சதி நடத்தப்பட்டுள்ளது. தாவிக எம்எல்ஏக்கள் 15 பேரை கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து வாங்க திட்டம் தீட்டப்பட்டது தெரிய வந்துள்ளது. சட்டசபையில் தாவிக பலத்தை குறைப்பதன் மூலம் ஆட்சி கவிழ்ப்பதே இந்த ரகசிய திட்டத்தின் நோக்கமாகும். கைதான நபர்களான கிருஷ்ணன், சேதுராஜ், ராஜசேகர் ஆகியோரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் ஆகிய இருவருக்கும் காவல்துறை சார்பில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டுள்ளது. எம்எல்ஏக்களுக்கு பல 100 கோடிகள் வரை கைமாற திட்டமிட்டதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்துள்ளதா என்ற கோணத்தில் அமலாக்கத்துறையும் விசாரணையை தொடங்கியுள்ளது. வாட்ஸ்அப் புகார்களை கையாள லஞ்ச ஒழிப்புத்துறையில் தனிப்பிரிவு. லஞ்சம் கேட்கும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் மீது புகார் தெரிவிக்க தமிழக அரசு 9481809336 என்ற வாட்ஸ்அப் எண்ணை அறிவித்துள்ளது. மேலும் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு இயக்குநர் அலுவலகத்திற்கு லஞ்சம் குறித்து புகார் தெரிவிக்க 0422321090 2232210890 22310989 22342142 என்ற தொலைபேசி எண்களும் dvac@nic.in என்ற இமெயில் முகவரியும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு அறிவித்துள்ள புதிய வாட்ஸ்அப் எண்களுக்கு வரும் தகவல்கள் மற்றும் புகார்கள் குறித்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து போலீஸ் அதிகாரிகள் கூறியதாவது: லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் செயல்பாடுகள் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் லஞ்சம் வாங்கப்படுவது பற்றி தகவல் சேகரிக்கும் போலீசார் அது பற்றி தங்களுடன் பணிபுரியும் சக போலீசாரிடம் கூட தெரிவிக்கக்கூடாது. தங்களின் மேல் அதிகாரிகளிடம் மட்டுமே தகவல் பரிமாற்றம் நடத்த வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத் துறையில் பணிபுரியும் சிஐடி பிரிவு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அடிப்படையில் தற்போது அரசு அறிவித்துள்ள வாட்ஸ்அப் எண்களுக்கு வரும் புகார்கள் மற்றும் தகவல்களை கையாள தனிப்பிரிவு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மீதான நடவடிக்கைகளில் ரகசியம் காக்க வேண்டும். தகவல் கசிந்தால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுவர் என லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் ஐஜி மகேஸ்வரி உத்தரவு பிறப்பித்துள்ளார் என கூறினர். இணக்கமா இருக்கிறதா சொல்றீங்க, ஆனா செய்ய மாட்டீங்களே. அமைச்சர்கள் மீது கவர்னர் அதிருப்தி. கடந்த ஆட்சியின் போது திமுக அரசு அப்போதைய கவர்னர் ரவியோடு மோதல் போக்கை கையாண்டது. ஆனால் முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரோடு இணக்கமாக செயல்பட்டு வருகிறது. ஆனால் வந்தே மாதரம் விவகாரம் கவர்னர் ஆய்வுக் கூட்டம் நடத்திய நேரங்களில் சட்ட அமைச்சர் நிர்மல்குமார் கவர்னரை விமர்சித்து பேட்டியளித்தார். தாவேக கூட்டணி கட்சி தலைவர்கள் பலரும் கவர்னரை கடுமையாக விமர்சித்தனர். இந்நிலையில் முதல்வர் விஜய் சார்பில் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவ்வப்போது கவர்னரை சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது. அப்போது மத்திய அரசுடனும் கவர்னருடனும் இணக்கமாக செல்லவே முதல்வர் விஜய் விரும்புகிறார் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களிடம் பதிலளித்த கவர்னர், நேரில் சந்திக்கும் போது இணக்கமாக செல்வதாக கூறுகிறீர்கள், ஆனால் சில அமைச்சர்கள் நேரடியாகவே என்னை விமர்சிக்கின்றனர். கவர்னரான என்னை கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லை மீறி விமர்சிப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் என தன் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக அரசு வட்டாரங்கள் தெரிவித்தன. பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன விவகாரம் தொடர்பாக தாவேக அரசுடன் கவர்னர் தொடர் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் சுமூக தீர்வு காணாத வரை சில விஷயங்களை பொதுவெளியில் பேசி சர்ச்சையாக்க வேண்டாம் என்று அரசுக்கு கவர்னர் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. சென்னை தஞ்சாவூர் ரெய்ட். கள்ள நோட்டு பின்னணியில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள்.
சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள விடுதியில் கள்ள நோட்டு கும்பல் பதுங்கியிருப்பதாக போலீசுக்கு தகவல் வந்தது. தமிழக ஒருங்கிணைந்த குற்ற புலனாய்வு பிரிவு போலீசார் திருவல்லிக்கேணி போலீஸ் உதவியுடன் விடுதியில் சோதனை நடத்தினர். திருவல்லிக்கேணியைச் சேர்ந்த ஷஃபீக் ரஹ்மான் என்பவரை கைது செய்தனர். இவருக்கு வயது 37. ஜவுளி வியாபாரி என கூறி விடுதியில் தங்கி இருந்தது தெரியவந்தது. இவரிடமிருந்து 11 லட்சம் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள், 11,21,000 மதிப்புள்ள அசல் ரூபாய் நோட்டுகள் மற்றும் 27,59,000 மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவர் அளித்த தகவலின்படி தஞ்சாவூரைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் என்பவரும் கைது செய்யப்பட்டார். அவரிடமிருந்து 22,79,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ள நோட்டுகளை புழக்கத்தில் விட ஷஃபீக் ரஹ்மானுக்கு வலதுகரமாக ரவிச்சந்திரன் செயல்பட்டுள்ளார். இவர்களுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த சென்னையைச் சேர்ந்த புவனேஸ்வரி என்பவரிடமும் விசாரணை நடக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 4 பாஸ்போர்ட்டுகளை பறிமுதல் செய்து போலீசார் ஆய்வு செய்தனர். அப்போது அவர்கள் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு வெளிநாடுகளுக்கு சென்று வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. வெளிநாட்டு பயணங்கள் குறித்து போலீசார் கேட்டபோது ஜவுளி வியாபாரம் தொடர்பாக சென்று வந்ததாக அவர்கள் கூறினர். ஆனால் வெளிநாடுகளில் அவர்கள் யாரையெல்லாம் சந்தித்தார்கள் என்பதற்கு பதில் இல்லை. இந்த அளவுக்கு பெருந்தொகையான கள்ள நோட்டுகளும் வெளிநாட்டு கரன்சிகளும் அவர்களுக்கு எப்படி கிடைத்தன என்பதற்கும் பதிலளிக்க முடியாமல் திணறினர். இதையடுத்து 3 பேரின் மொபைல் போன்களை ஆய்வு செய்த போது பல சந்தேகத்திற்குரிய நபர்களுடன் தொடர்பில் இருந்தது கண்டறியப்பட்டது. இது சாதாரண குற்றமாக தெரியவில்லை என கூறும் போலீசார் பயங்கரவாத தொடர்பு இருக்கலாம் என்கிற கோணத்தில் விசாரிக்கின்றனர். பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகள் அல்லது சர்வதேச நெட்வொர்க் ஏதேனும் இவர்களை பின்னால் இருந்து இயக்கியதா என்பதை அறியும் முயற்சியில் இறங்கியுள்ளனர். வீடுகளுக்குள் புகுந்து போதைப் பொருளை தேடிய மோப்ப நாய். தமிழகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் புழக்கத்தை முற்றிலும் ஒழிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுக்கோட்டையில் போலீஸ் எஸ்பி ரவீந்திரகுமார் தலைமையிலான போலீஸ் டீம் போதைப் புழக்கம் இருப்பதாக சந்தேகப்படும் பஸ் நிலையம், நரிமேடு உள்ளிட்ட இடங்களில் மோப்ப நாயுடன் வீதி வீதியாக சென்று சோதனை நடத்தினர். அடப்பன் வயல், அடப்பங்குளம் பகுதியில் போதைப் பொருட்கள் புழக்கம் இருப்பதாக கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் சந்தேகத்திற்குரிய வீடுகளில் மோப்ப நாயுடன் சோதனை நடந்தது. வீடுகளின் ஒவ்வொரு அறையாக மோப்ப நாய் அலசியது. போதைப் புழக்கத்தை தடுக்க இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. 11.21 லட்சம் பேர் தேர்ச்சி. நாடு முழுதும் மருத்துவ படிப்புக்கான மாணவர் சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் நடக்கிறது. நடப்பாண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடந்தது. தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியானதாக புகார்கள் எழுந்தன. விசாரணையில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த பலர் கைது செய்யப்பட்டனர். இதனால் மே 3இல் நடந்த நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மறுதேர்வு கடந்த ஜூன் மாதம் 21ஆம் தேதி நடத்தப்பட்டது. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நடந்தது. இந்த தேர்வை நாடு முழுதும் 551 நகரங்களில் 5440 மையங்களில் 20 லட்சத்துக்கும் அதிகமானோர் எழுதினர். இந்நிலையில் நீட் தேர்வு முடிவுகள் நேற்று இரவு வெளியானது. தேர்வு எழுதிய மாணவர்களில் 11.21 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த ஆரியன் குப்தா, ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த பன்சுல் பன்சால் ஆகிய மாணவர்கள் 720க்கு 715 மதிப்பெண் பெற்று தேசிய அளவில் முதலிடம் பிடித்துள்ளனர். தேர்வு எழுதியவர்களில் 93% பேர் முதல் முறை எழுதியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. வடபழனி ஆண்டவர் கோயிலில் 2 இலவச பேட்டரி கார் சேவை. வடபழனி ஆண்டவர் கோயிலுக்கு தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்களும், செவ்வாய், வார விடுமுறை, விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களும் வருகின்றனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் பல வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக மூத்த குடி பக்தர்கள் வசதிக்காக பேட்டரி கார் சேவை துவங்கியுள்ளது.
நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேட்டரி கார் சேவையை துவக்கி வைத்தார். சென்னை மண்டல இணை கமிஷனர் மோகனசுந்தரம், கோயில் துணை கமிஷனர் லக்ஷ்மி, அரசு கொறடா சபரிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 6 இருக்கைகள் கொண்ட இந்த இலவச பேட்டரி கார் சேவை ஆண்டவர் சாலை நுழைவாயிலிருந்து கோயில் நுழைவாயில் வரையிலும், கார் பார்க்கிங் பகுதியில் கோபுர நுழைவாயில் வரையிலும் செயல்பட உள்ளது. திருமலை திருப்பதி தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு உறுப்பினரும் ஷட்டில் கார்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவன இயக்குநருமான சங்கர் 11 லட்சம் மதிப்பிலான 2 பேட்டரி கார்களை வழங்கியுள்ளார். டிரைவர்களுக்கான ஊதியம், பராமரிப்பு தொகையை அந்நிறுவனமே மேற்கொள்கிறது. மாற்றுத்திறனாளிகள், மூத்த குடிமக்கள், கர்ப்பிணி, கைக்குழந்தையுடன் வரும் பெண்கள் அழைத்து செல்லப்படுவர். இச்சேவை வாயிலாக தினசரி 1000 பக்தர்கள் பயன்பெறுவர். மெல்ல மெல்ல மெல்ல